ஹாய் காய்ஸ். இப்போது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கா? இப்போது உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு பொருள் வந்துட்டு காணாமல் போயிருக்கா? அந்த பொருள் விழுகிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்த்தா அந்த பொருள் இருக்காது. உங்களுக்கு அப்படி இருக்குமா? எனக்கு அது 2 தடவை நடந்திருக்கு. எப்படின்னா, இப்போது ஒரு சிம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு சிம்மு என் ஃபோன் கேஸ் பின்னாடி வைக்க போகிறேன். இப்படி வைக்கிறதுக்கு இப்படி போட்டேன்னா ஒன்று எதில் இருக்கணும்? ஃபோன் கேஸ் பின்னாடி இருக்கணும், இல்லை கீழே இருக்கணும். 2 கட்டானால் ட்ரேஸே இல்லாமல் காணாமல் போச்சு. எப்படின்னு தெரில. சிம் மாதிரி இருக்கணும். சிம்னே வச்சுக்குவோம். அதான் நானும் அந்த ரூமை தேடி பார்க்கேன், சுற்றி தேடி பார்க்க எனக்கு சுத்தமாக கிடைக்கல. நீங்கள் சொல்லலாம், என்னடா சிம்மு தானடா, அது ரொம்ப சின்னதாக இருக்கும், எங்கேயாவது போயிருக்கும். சரி, அது வந்து தேடி கண்டுபிடி கஷ்டம். ஒரு பென் பீரோ அதாவது பீரோவுக்கு வந்துட்டு இந்த கை வந்து உள்ளே விடுற அளவுக்கு இடம் இருக்குது. அதுக்குள்ளே பேனா விழுந்துட்டு என் கண்ணால் பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்தா அந்த பேனா காணும். எப்படி? சரி, அந்த பேனா வந்துட்டு கிடைக்கலையான்னு கேட்டால் கிடச்சிது. எப்போது? எங்கள் அம்மா வந்து ஒரு 10 நாள் கழித்து கூட்டும் போது கிடச்சிருக்கு. அதுவும் உள்ளெல்லாம் கூட்டல, சும்மா வெளியே கூட்டியிருக்காங்க, கிடச்சிருக்கு. எப்படி? அங்கே இருந்த பேனா நான் வந்து டச் பண்ணி பார்க்குறேன் இல்லை. ஆனால் எப்படி எங்கள் அம்மா கூட்டும் போது கிடைக்கி, உள்ளே கூட்டாமல் வெளியே எப்படி கிடக்கு? பவுன்ஸ் ஆகி போயிருக்குமா? பவுன்ஸ் ஆகி அவங்க வாய்ப்பு இருக்கு. நான் கண்ணால் பார்த்துட்டேன், அது விழுகிறதையும் பார்த்துட்டேன். எப்படின்னே தெரில. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கா? ஏன்னா அது எனக்குலாம் நைட் நினச்சி தூக்கமே இல்லை எனக்கு. என்னடா நான் அவ்வளோ கவனக்குறைவாயிட்டேன்னா, நான் அவ்வளோ இதாகிட்டேன்னா எனக்கு ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு. சரி, யாருக்கா ஒருத்தங்களுக்கு நடந்திருந்தால் சந்தோஷப்பட்டுக்கலாங்களா? ஓகே.